சமைச்சு சமைச்சு ஒரே எரிச்சலா வருது அத்தை. ஏதாவது வித்தியாசமா வெளியில ஆர்டர் பண்ணி திம்போமா? அது சரி, மகாராணி 3 வேளையும் அடுப்படியில கடந்துல சாவுறியே, எரிச்சலா வருதாமா? எரிச்சலா ஆக்குறதை விட என்னடி உனக்கு வேலை இருக்கு? அத்தை, ஆக்கக்கொள்ள எனக்கு எந்த சலிப்பும் இல்லத்த. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கத்த. எனக்கு இந்த சோறு கஞ்சை தவிர வேற எதுவும் இறங்காது. போ, கஞ்சி அடுப்புல வை. சும்மா இருங்கத்த, கஞ்சி கஞ்சி குடிச்சு குடிச்சு சுகர் ஏறி போய் கிடக்குது. பர்கர் திம்மமாத்த? பர்கரா? ஐயோ அத்தை, பர்கரத்தை 2 பண்ணுக்கு இடையிலேயே தக்காளி, வெங்காயம், வெள்ளரிக்காய், முட்டைகோசு, அந்த கறி, மயோனஸ், சாஸ் எல்லாம் ஊத்தி தரவா எத்த அம்புட்டு ருசியா இருக்கு. இப்ப கூட ஆஃபர் போட்டுக்கிறாங்க எத்த, 1 வாங்கினா 1 ஃப்ரீயா. சரி, என்னமா சொல்றேன், அடுப்பு மேல அந்த 20 ரூபா இருக்கும் பாரு, எடுத்துட்டு போ. 20 ரூபாவா? 250 ரூபா அத்தை. ஏண்டி 2 பண்ணு, அதுக்கு இடையில தக்காளி வெங்காயத்தை வைக்கிறதுக்காடி 250 ரூபா? மாலா, காலையிலே வந்து என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத, மரியாதை ஓடிடு. அத்தை, பண்ணல அத்தை, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அத்தை. ஏண்டி எனக்கு எந்த இடமும் வேணாம், நீ வந்த உன் புருஷன் கூட போய் திண்டுக்க, எனக்கு மேல கஞ்சி அடுப்புல வை. கழுதுக்கு தெரியுமா கருப்புற வாசனை. சொல்றது நல்லா காதுல விழுந்துச்சுடி. காதுல விழுணும் தானே சொன்னதே. திமுரு பிடிச்சவன்.